அனைவருக்கும் வணக்கம். நான் ஜோதிடர் தமிழரசன் பேசுகிறேன். இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, புத்தாண்டு ராசி பலன்கள். புத்தாண்டு ராசி பலன்கள் 2026 துலாம் காலபுருஷ தத்துவப்படி 7ஆம் ராசியான துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த வருடம் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோம். உங்கள் ராசிக்கு வந்து பாருங்கள், சனி 6ஆம் இடத்துல மீன ராசியில் இருக்கார். உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல கும்ப ராசியில் ராகு சஞ்சரிச்சுட்டு இருக்காங்க. உங்கள் ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் கேது சிம்ம ராசியில் இருக்கார். உங்கள் ராசிக்கு 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் குரு மிதுன ராசியில் இருக்காங்க. இதுதான் இந்த வருடங்கிரகங்களுக்கு உண்டான பொசிஷன். அந்த அமைப்பில் தான் கிரகங்கள் இருக்காங்க. சரிங்களா? சனி வந்து ஒரு ராசிலேருந்து இன்னொரு ராசிக்கு போகிறதுக்கு 2.5 வருஷம் டைம் எடுப்பார். ராகு கேது வந்து பார்த்திங்கன்னா 1.5 வருஷம் ஒரு ராசிலேருந்து இன்னொரு ராசிக்கு போகிறதுக்கு 1.5 வருஷம் டைம் ஆகும். குரு வந்து 1 வருஷம் ஆகும் இன்னொரு ராசிக்கு போகிறதுக்கு. ஆனால் இந்த வருடம் பாருங்கள், குரு ஜூன் மாதம் 2ஆம் தேதி பயிற்சி ஆகி உங்களுக்கு அக்டோபர் மாதம் கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு இடத்துக்கும், அதாவது சிம்ம ராசிக்கு வர்றார். கடகராசிக்கு வந்து குரு வந்து ஜூன் மாதம் 2ஆம் தேதி பயிற்சி ஆயிடுவார். அக்டோபர் மாதம் கடைசி பகுதி வந்து பார்த்திங்கன்னா சிம்ம ராசிக்கு அதிசாரமாக பயிற்சி ஆயிடுவார். இப்போ குரு வந்து 2 இடத்துக்கு மாறுறார். சரிங்களா? இந்த வருடம் சனி பயிற்சி கிடையாது. ராகு கேது பயிற்சி வந்து இந்த வருடம் கடைசியில் டிசம்பர் மாதம் தான் ராகு கேது பயிற்சி நடக்கும். இப்போ இந்த வருடம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா குரு 2 இடத்துக்கு மாறுறாருங்க. இது முக்கியமான ஒரு அமைப்பு. குரு வந்து உங்கள் ராசிக்கு யார்? 6ஆம் அதிபதி. உங்கள் ராசிக்கு வந்து அவர் ஆகாத கிரகம். ஏன்னா சுக்கிரனோட ராசியில் பிறந்தவருக்கு வந்து குரு வந்து தேவகுருவாக வந்துடுவார். ஏன்னா சுக்கிரனாலே அசுர குரு, குருனால் தேவகுரு. இப்போ உங்கள் ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா குரு பாக்கியஸ்தானத்திலேருந்து 10ஆம் இடமான கர்மஸ்தானம் தொழில் ஸ்தானத்துக்கு வர்றார். குரு உச்சம் பெற போகிறாருங்க. சரிங்களா? இந்த மாதம் ஜூன் மாதம் 2ஆம் தேதி குரு பயிற்சி நடக்கும். 10ஆம் இடத்துல குரு வந்தால் பதவி பறிப்புன்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் கிடையாதுங்க. பதவியில் ஒரு சில மாற்றங்களும், இப்போ ஒரு தொழில் பண்ணிகிட்டு இருக்கீங்க, அந்த தொழில் விட்டு வேற ஒரு தொழில் நல்ல தொழிலாக நீங்கள் பண்ண போகிறீங்கன்னு அர்த்தம். ஒரு வேலையில் இருக்கீங்க, அந்த வேலையை விட்டு இன்னொரு நல்ல வேலை கிடைக்க போகுதுன்னு அர்த்தம். அப்போ ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். 10ஆம் இடத்துக்கு வரக்கூடிய குரு வந்து ஒரு மாற்றத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி தரும். சரிங்களா? தொழில் அதீத வளர்ச்சி, ஒரு அபாரமான வளர்ச்சி கண்டிப்பாக இந்த 10ஆம் இடத்துக்கு வரக்கூடிய உச்சம் பெறக்கூடிய குரு நிச்சயமாக துலாம் ராசி நேயர்களுக்கு ஏற்படுத்தி தருங்கிறது சந்தேகமே கிடையாது. 10ஆம் இடத்துல குரு உச்சமடைகிறனால நிறைய நல்ல விஷயங்கள் நடக்குங்க உங்கள் வாழ்க்கையில். சரிங்களா? நிறைய நல்லது நடக்கும். தொழிலில் மாற்றம், பெயர், புகழ், அந்தஸ்து, கௌரவம், மதிப்பு, மரியாதை, சமூகத்தில் ஒரு நல்ல பேர் கிடைக்கிறது எல்லாமே இந்த வருடம் துலாம் ராசி நேயர்களுக்கு கிடைக்க போகுது. சொந்த தொழில் ஆரம்பிக்கணும்னு இருக்கவங்களுக்கு, ஒரு ஏக்கத்தில் இருக்கவங்க, திறமையை வச்சுட்டு இருக்கவங்களுக்கு இந்த வருடம் சொந்த தொழில் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உருவாக போகுது. சரிங்களா? திடீர் சில மாற்றங்கள், நல்ல மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் இந்த வருடம் நடக்கும். 10ஆம் இடத்துல குரு 6ஆம் அதிபதி அவரே தான், 3ஆம் அதிபதி அவரே தான். சரிங்களா? இப்போ முயற்சி ஸ்தானாதிபதியும் 6ஆம் அதிபதி உச்சத்தில் இருக்க போகிறார். அப்போது எடுத்து வைக்கிற ஒவ்வொரு முயற்சியும் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிடும். எல்லாமே உங்களுக்கு பாசிட்டிவாக நடக்குங்க. வேலையில் இருக்கவங்களுக்கு இந்த வருடம் நல்ல வேலை, நல்ல மதிப்பு மரியாதையோட நல்ல வேலை உங்களுக்கு கிடச்சிரும். வேலையில் இருக்கவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு வேலை கிடைக்கிறது, இதை விட நல்ல ஒரு போஸ்டிங்கில் போகிறது, இதெல்லாமே நடக்கும். அதே மாதிரி ப்ரொமோஷனுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்குங்க. ஒரு 3 வருஷம் 4 வருஷம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன், இந்த வருஷமாச்சு ப்ரொமோஷன் கிடைக்குமான்னு ஒரு ஒரு ஏக்கத்தில் இருக்கவங்களுக்கு இந்த வருடம் நல்ல ஒரு வேலையில் இருக்கவங்களுக்கு ப்ரொமோஷன் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கு இந்த வருடம். அதே மாதிரி தொழிலில் மாற்றம், தொழில் பண்ணிகிட்டு இருக்கீங்க, டல்லாக போயிட்டுருக்கோம், விரயமாக போயிட்டுருக்கோம். சரி, புதுசாக தொழில் ஆரம்பித்தா தான் என்ன, புதுசாக தொழில் ஆரம்பித்து சக்ஸஸ் பார்க்க முடியுமான்னு ஒரு ஐடியல் இருக்கவங்களுக்கு இந்த வருடம் புதுசாக தொழில் ஆரம்பிக்கிறவங்களுக்கு அதில் ஒரு மாற்றத்தையும், அதில் ஒரு லாபத்தையும், அதில் ஒரு முன்னேற்றத்தையும் இந்த 10ஆம் இடத்துல இருக்க குரு நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும். சரிங்களா? 10ல் குரு உச்சம் பெற்றாலேங்க உங்களுக்கு 10ஆம் இடம் வலிமையாக போதுன்னு அர்த்தம். அது குரு பார்க்குற இடம் எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக வரும். உங்களுக்கு குரு 6ஆம் இடத்தை பார்க்குறாரு. அதுலேயும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 6ஆம் அதிபதி குரு 6ஆம் இடத்தையும் பார்க்குறதுனால வேலையில் பிரச்சனை கிடையாது. உங்களுக்கு வேலையில் மாற்றம், இல்லை வேலையில் வந்து இடமாற்றம், வேலையில் ப்ரொமோஷன், வேலையில் மன உளைச்சல் இருந்தவங்களுக்கு மன உளைச்சல் நீங்க போகுது, நல்ல வேலை கிடைக்க போகுது. வேலையே இல்லாமல் இருக்கவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கிறது. ஏன்னா ரொம்ப வருஷமாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்திருப்பீங்க, ஒரு டெம்பரவரியாக ஒரு வேலைக்கு போயிட்டு இருந்தவங்களுக்குலாம் இந்த டைம்ல ஒரு நல்ல ஒரு பர்மனெண்ட்டான ஒரு வேலை கிடைக்கிறதெல்லாம் உங்களால் பார்க்க முடியும். இதெல்லாமே நல்ல விஷயமா உங்களுக்கு அமைய போகுதுன்னே சொல்லலாம். சரிங்களா? அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 11ஆம் இடம் லாபஸ்தானத்துக்கு இந்த வருடம் கடைசி பகுதியில் வரனால எதிர்பார்த்த லாபம் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். ஆரம்ப பகுதியிலே, இந்த வருடம் ஆரம்ப பகுதியிலேயே உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கிற அப்படியே மூலமாக உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். சரிங்களா? கண்ணுக்கு தெரிய ஆரம்பிக்கும். பரவாயில்ல, நம்ம வாழ்க்கையில் சில நல்ல விஷயங்கள் நடக்குது, ஒரு 2026ஆம் ஆண்டு ஒரு நம்ம மாற்றத்தை கொடுத்துருக்குன்னு உங்களாலேயே உணர முடியும், ஃபீல் பண்ண முடியும். சரிங்களா? அதனால் கவலைப்பட வேண்டாம். இந்த வருடம் ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய வருடமாக எல்லா துலாம் ராசினியர்களுக்கும் அவங்கவங்க வயதுக்கு தகுந்த மாதிரி சில விஷயங்களும் சில அனுபவங்களும் உங்களுக்கு கிடைக்க போகுது உங்களுக்கு. சரிங்களா? சனி வேறு 6ஆம் இடத்துல இருக்கார். அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு தான் உங்களுக்கு. ஏன்னா இந்த வருஷம் சனி பயிற்சி கிடையாது.
சனி 6ஆம் இடத்துல இருக்கிறது அது ஒரு மிகப்பெரிய ஒரு பலம் சொல்லலாம். வேலையில் மாற்றம், புதுசாக வேலைக்கு ட்ரை பண்ணுறவங்களுக்கு ஒரு லக் அடிக்கிறது, நல்லா இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருப்பீங்க, இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல வேலை கிடைக்கிறது, இதெல்லாமே 6ஆம் இடத்துல இருக்க சனி ஏற்படுத்தி கொடுக்கும். எதிரிகளை வீழ்த்தல்றது, கோர்ட்டு கேஸ் பிரச்சனை, வம்பு வழக்கு பிரச்சனை, உடம்புல வியாதி தொல்லை, இதெல்லாம் அடியோடு ஒழிய போகுதுங்க இந்த வருடம். சரிங்களா? அதில் நல்ல ஒரு வளர்ச்சி கொடுக்க போகுது. சரிங்களா? 5ஆம் இடத்துல இருக்க ராகு அது மட்டும் சில நெகட்டிவாக இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா குழந்தைகளை பற்றி வருத்தப்படுவீங்க, குழந்தைகளோட எதிர்காலத்தை பற்றி மட்டும் கொஞ்சம் ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா 5ல் இருக்கிற ராகு குழந்தைகளோட ஆரோக்கியத்திலும் சில முன்னேற்றத்திலும் சில பிரச்சனைகளும் சில தடங்கள் கொடுத்து அதுக்கப்புறம் முன்னேற மாதிரி இருக்கும். அதனால் குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. 11ஆம் இடத்துல இருக்க கேது உங்களுக்கு வளர்ச்சி கொடுத்துருவார். அதுவும் சில மாற்றங்கள் கொடுக்கறது, அந்நிய நபர்களோட பழக்க வழக்கங்கள் ஏற்படுறது, அந்நிய நபர்களே உங்களுக்கு நண்பர்களாக அமையிறது, இந்த மாதிரி விஷயங்கள் அந்த 11ஆம் இடத்துல இருக்க கேது வந்து கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும். சரிங்களா? அதனால் கவலைப்பட வேண்டாம். இந்த வருடம் திருமணத்துக்காக முயற்சி பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு திருமண வாய்ப்பு கைக்கூடி வரும். நல்ல வேலை கிடைக்கும் உங்களுக்கு, வேலையில் மாற்றம் கிடைக்கும், ப்ரொமோஷன் கிடைச்சிரும் உங்களுக்கு. தொழில் ஆரம்பிக்கணும்னு ஒரு இயக்கத்தில் இருக்கவங்களுக்கு சொந்த தொழில் ஆரம்பித்து அதில் சாதிக்க போகிறீங்க. சொந்த தொழில் மந்தமாக போயிட்டு இருக்கவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமும் நல்ல ஒரு வளர்ச்சி. நீங்கள் எந்த தொழில் பண்ணிகிட்டு இருந்தாலும் சரி, என்ன வேலையில் இருந்தாலும் சரி, என்ன தொழில் பண்ணிகிட்டு இருந்தாலும் சரி, அதில் ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக அந்த 2026ஆம் ஆண்டு துலாம் ராசிக்காரங்க பார்க்க போகிறீங்க. நீங்கள் என்ன நட்சத்திரம்னு பாருங்கள். முக்கியமாக சொல்லப்போனால் நீங்கள் என்ன நட்சத்திரம்னு பாருங்கள். சித்திரை நட்சத்திரமா, சுவாதி நட்சத்திரமா, விசாக நட்சத்திரமா, உங்கள் வயசு என்ன, உங்களுக்கு என்ன தசாபுத்தி போயிட்டுருக்கு, என்ன பிளானட்டோட இம்பாக்டில் இருக்கீங்க, என்ன பிளானட்டோட தாக்கத்தில் இருக்கீங்க, அதுக்கு தகுந்த மாதிரி தான் இப்போ உங்களுக்கு சில விஷயங்கள் நடந்துகிட்ருக்கும். அது நல்ல விஷயமா கெட்ட விஷயமா அது அவங்கவுங்க தனிப்பட்ட ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசாபுத்தி பதில் சொல்லும். சரிங்களா? உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி போகுது, உங்களுக்கு சாதகமான கிரகங்களோட தசாபுத்தியா இல்லை பாதகமான தசாபுத்தியா, இனிமேல் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது, எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும், இது எல்லாமே அவங்கவுங்க தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்தா சொல்ல முடியும். சரிங்களா? எப்போ செட்டில் ஆவீங்க, கெட்ட நேரம் வரும்போது எந்த விஷயத்தில் கேர்ஃபுல்லாக இருக்கணும், இல்லை நல்ல நேரம் வந்துருச்சா, இல்லை எப்போ வரும், இதெல்லாமே அவங்க ஜாதகத்தை பார்த்தா தான் நம்ம அக்யூரேட்டாக சொல்ல முடியும். சரிங்களா? உங்கள் பிறப்பு ஜாதகத்தை பாருங்கள், உங்களுக்கே ஒரு நல்ல ஒரு ஐடியா கிடச்சிரும். அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் உங்களால் ஈஸியாக ட்ராவல் பண்ணி போயிட்டே இருக்கலாம். சரிங்களா? மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன். இந்த சேனல் பிடிச்சிருந்தா உங்கள் நண்பருக்கு ஒருவருக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், ஆல் ஆப்ஷன் இருக்கும் அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். நன்றி, வணக்கம்.